வணக்கம். நான் உங்கள் சரவணன். நம்மளோட MBBS BDS அப்டேட்ல இன்னைக்கு ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான சந்தோஷமான செய்தி. எல்லாருக்கும் ரொம்ப பிரீத்திங் டைம்னா ரொம்ப அமைதியா இவ்வளவு நாள் காத்துட்டு இருந்ததுக்கு நமக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷமான செய்தி. குட் நியூஸ் ஃபார் ஆல் த MBBS aspirants. பட் பிடிஎஸ்க்கு எந்த ஒரு அப்டேட்டும் இல்லை. பட் MBBSக்கு சந்தோஷமான செய்திகளை நாங்கள் கேள்விப்பட்டாலும் கூட ஆத்தென்டிக்கா வந்த பிறகுதான் நம்ம சேனல்ல சொல்லணுன்றது நம்மளுடைய அவசியம். ஸோ NMCல கிளியர் கட்டா ஒரு அப்டேட்டை அஃபீஷியலாகவே நோட்டிஃபிகேஷன் கொடுத்துட்டாங்க. ஸோ ரொம்ப சந்தோஷமான செய்தி. தமிழ்நாட்டில் யாருமே எதிர்பார்க்காத, நீங்கள் யாரும் எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க, நாங்கள் எதிர்பார்த்தோம், ரொம்ப எதிர்பார்த்த ஒன்று. ஸோ டீம்டு யூனிவர்சிட்டியில் கிட்டத்தட்ட ஒரு 150 இடங்கள் இந்த ரவுண்டு மட்டுமே இன்க்ரீஸ் ஆகிருக்குது. நம்ம மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான செய்தி. நிறைய மார்க்கு, நிறைய அதாவது டிஎன் மெடிக்கல் செலக்ஷன்ல இருக்கிற காம்படிஷன்லாம் பொறுத்து நிறைய மாணவர்கள் இந்த ரவுண்ட்ல எப்படியாவது ஒரு டீம்டு யூனிவர்சிட்டியா சீட்டு வாங்கணும்னு காத்துட்டு இருக்கிற நிறைய மாணவர்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷமான செய்தி. சரிங்களா? ஸோ இந்த வீடியோல நான் கவர் பண்ண நினைக்கிறது இந்த இன்க்ரீஸ் இன்டேக் எங்கெங்கெல்லாம் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி. அது மட்டும் இல்லாம டிஎன் மெடிக்கல் செலக்ஷனும் மிகப்பெரிய ஒரு இன்க்ரீஸ் இன்டேக்கு. சத்தியமா யாருமே இதை எதிர்பார்த்திருக்கவே மாட்டாங்க. அப்படி ஒரு மிகப்பெரிய சந்தோஷமான செய்தி. முக்கியமா நியூ மெடிக்கல் காலேஜ். ஸோ நியூ மெடிக்கல் காலேஜ் வந்த பிறகு NMC அஃபிஷியலா கொடுத்துட்டாங்க, NOC கொடுத்துட்டாங்க. பட் தமிழ்நாடு மெடிக்கல் செலக்ஷன் என்ன ஸ்டெப்ஸ் எடுக்க போறாங்க, நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் ஓப்பன் பண்ண போறாங்களா, என்ன பண்ண போறாங்கன்றது பொறுத்து வந்து பார்க்கலாம். ஸோ வெயிட் ஃபார் த அப்டேட். இருந்தாலும் இதுல ஒவ்வொரு காலேஜ் பத்தி என்னென்ன இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லிடுறோம். நம்பர் 1 பாரத் மெடிக்கல் காலேஜ் ஆல்ரெடி 150 இன்டெக்ல இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு 50 சீட் கொடுத்தாங்க. இப்போ அடிஷனலா இன்னும் ஒரு 50 சீட் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ அதே மாதிரி ஜேஆர் மெடிக்கல் காலேஜில் ஆல்ரெடி 150 இடங்கள் இருந்தது. இப்போ ஒரு 50 இடங்கள் கொடுத்து 200 இடங்களா இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி வேல்ஸ் மெடிக்கல் காலேஜ் ஆல்ரெடி 150 இடங்கள் இருந்தது. லாஸ்ட் ஒன்லி ஒரு 50 சீட் கொடுத்துருந்தாங்க. அதை வச்சு கவுன்சிலிங்கும் எல்லாம் அலாட் பண்ணி முடிச்சிட்டாங்க. இப்போ அடிஷனலா ஒரு 50 சீட் கொடுத்ததும் நமக்கு 2 நாளுக்கு முன்னாடியே அது இன்ஃபர்மேஷன் தெரியும். இன்னைக்கு ஷாக்கிங்கான நியூஸ், டீம்லயே ஜேஆர்ல ஒரு 50 சீட்டும் பாரத்ல ஒரு 50 சீட்டும் ரொம்ப ரொம்ப முக்கியமான சந்தோஷமான செய்தியும் கூட. ஏன்னா நான் நிறைய மாணவர்களை அடையாளப்படுத்தி இதுவரைக்கும் நான் ஒரு சீட்டு வாங்கலன்னு தேடிட்டு வந்த மாணவர்களை கண்டுபிடிச்சு அங்கேயே கையில வச்சு இதுவரைக்கும் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கோம். அவங்களுக்கு கொடுத்ததுக்கெல்லாம் நான் ஒரு ட்ரஸ்ட் மட்டும்தான். இதை ஆத்தென்டிக்கா 100% அலாட்மெண்ட் வாங்கி கொடுத்துருவோம். அந்த அலாட்மெண்ட்டுக்கான ப்ராப்பர் கைட்லைன் கொடுத்துருவோம். 100% சீட்டை வாங்கி இந்த வருஷம் கையில சீட்டை வாங்கிடலாம். கவலைப்படாதீங்க. காம்படிஷன் எவ்வளவு இருந்தாலும் நான் வாங்கிடுவேன்றதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஏன்னா என்னுடைய சப்ஸ்கிரைபர் ஆல்ரெடி என்னை வந்து பார்த்து போனவர்களும் இது பார்ப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றதுனால அதை தெளிவா சொல்லிடுறோம். அது இல்லாம டிஎன் மெடிக்கல் கீழே ரொம்ப சந்தோஷமான செய்தி. நம்பர் 1 தக்சசிலா யூனிவர்சிட்டி ரொம்ப எதிர்பார்த்த ஒன்று. புது கல்லூரி திண்டிவனத்துல வந்துருச்சு. அபிஷியலா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. 50 இடங்களோட புது காலேஜா 150 இடங்கள் அப்ளை பண்ணாங்க. பட் கவர்மெண்ட் NMC கொடுத்திருக்கிறது வெறும் 50 இடங்கள் மட்டும்தான். அது இல்லாம வெங்கடேஸ்வரா மெடிக்கல் காலேஜ்ல இதுவரைக்கும் எந்த அப்டேட் இல்லாம 150-200 இடங்கள்ல இருந்து இப்ப டைரக்டா அடிஷனலா இன்னொரு 50 சீட் கொடுத்து 250 இடங்களா கொடுத்துட்டாங்க. அப்ப இந்த ரவுண்டுக்கு வெங்கடேஸ்வரால அடிஷனலா ஒரு 50 சீட்டு, தக்சசிலால ஒரு 50 சீட்டு. அது இல்லாமல் ஆல்ரெடி நமக்கு ஒரு பேக்லாக் வெயிட்டிங்ல இருக்கு. இது சென்ட் பீட்டர், அதுல ஒரு 150 சீட் வந்து 250, அதாவது 100 சீட் இருக்கு. அது இல்லாம சுவாமி விவேகானந்தால 50 சீட்டு. இதான் நமக்கு ரொம்ப ரொம்ப கவர்மெண்ட் கோட்டா 7.5% மாணவர்கள், அப்புறம் வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டா மாணவர்கள் எல்லாருக்குமே மிகப்பெரிய பயனுள்ளதா இந்த வருஷம் உங்களுடைய கனவு நினைவாகிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு. சரிங்களா? ஸோ முக்கியமா இந்த 7.5 வாங்குறதுலாம் மிகப்பெரிய அரிதுங்க. அவங்கெல்லாம் வந்து ஒரு டாக்டர் கனவு நிறைவேற்றுறது ஆல்ரெடி பிடிஎஸ்ல இருப்பாங்க. இப்போ MBBSக்கு மாறுவாங்க. இது வரைக்கும் இந்த 7.5 எதையாவது ஒன்று கிடைச்சா ஜாயின் பண்ணிப்பேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இப்போ பிடிஎஸ்குள்ள வருவாங்க. ஸோ ஒரு மிகப்பெரிய மாற்றம். இது எல்லாத்துக்கும் முயற்சி எடுத்த நம்மளுடைய சைட்ல இருக்கிற காலேஜஸோடைய மேனேஜ்மெண்ட் தான். கண்டினியூஸா திரும்ப போராட்டம் பண்ணிட்டே இருந்தாங்க. கடைசியில வாங்கிட்டாங்க. அது பேக் போனா இருந்த எல்லாருக்கும் நமக்கு தெரியும். ஸோ மிகப்பெரிய எதிர்பார்த்த ஒன்றுதான். நிறைய இம்ப்ரூவ்மெண்ட். ஸோ டீம்டில் அஃபீஷியலா இந்த ரவுண்டு கவுன்சிலிங்ல, சரிங்களா, இந்த சீட் மேட்ரிக்ஸ் இல்லையா 441 இடங்கள் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதுல அடிஷனலா நீங்க சேர்த்துக்கோங்க, ஒரு 150 இடங்களை சேர்த்துக்கோங்க. ஸோ ஒரு 591 இடங்கள் அபிஷியலா தமிழ்நாட்டுல 17 கல்லூரிகள்ல மட்டுமே சீட் இருக்கு. இது இல்லாமல் தமிழ்நாட்டு மாணவர்கள் நிறைய மாணவர்களை நம்ம வந்து கர்நாடகாவுக்கு மைக்ரேட் பண்றோம். ஏன்னா அங்க லோ ஃபீஸ் இருக்கிறதுனால அங்கேயும் ஒரு கல்லூரியில சித்தார்த்தா தும்கூர்ல வந்து 50 இடங்கள் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ அப்போ நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 600 இடங்கள் டீம்டு யூனிவர்சிட்டி இருக்கு. தாராளமா இந்த ரவுண்ட்ல கலந்துக்கிட்டு சீட்டை வாங்குறதுக்கு முயற்சி பண்ணலாம். தமிழ்நாட்டிலையும் கவர்மெண்ட் கோட்டா மேனேஜ்மெண்ட் இருக்கிற மாணவர்களும் சீட் வாங்குவதற்கு பிளான் பண்ணலாம். அன்லஸ் இது வரைக்கும் நீங்க உங்களுடைய பிளானிங் ஸ்ட்ராட்டஜி இந்த வருஷம் தான் வாங்கி ஆகணும், எந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ல போக போறன்ற ப்ராப்பர் பிளானிங் இல்லைன்னா தொடர்பு கொள்ளுங்க. முடிஞ்ச வரைக்கும் நம்ம எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணி அட்மிஷன் வாங்கி கொடுக்கறதுக்கான கைட்லைன் கொடுத்து அவங்க அட்மிஷன் கனவை நிறைவாக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணலாம். அது இல்லாம தமிழ்நாடு மெடிக்கல் செலக்ஷன் கீழே டீம்டு யூனிவர்சிட்டி கீழே
கடைசியா சென்டாக் புதுச்சேரியில இருக்கிற எம்பிபிஎஸ் அட்மிஷன். ஸோ தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோக்கள் நம்ம தான் முதல்ல வீடியோ கொடுக்கணும்னு ஆசைப்படுறோம். அடுத்த வீடியோல பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.